நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா திரேஸ்புரம் லைனில் தான் வந்திருக்கோம். ஒட்டக்கோபுரம் அந்த லைனில் தான் கல்லுக்குள்ளே வந்திருக்கோம். ஸ்டிக் தூண்டி தான் போட போகிறோம். இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் கல்லுக்குள்ளே வந்து தூண்டி போட ரெடி பண்ணிட்டோம். நம்மளும் அண்ணன் அங்கேருந்து போட்டு அடிச்சுட்டே வராங்க. அவங்களுக்கும் ஒரு மீன் கடி இல்லை. நம்ம தூண்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ நேரம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் கடி இல்லை. நம்ம சாம்பண்ணனும் தூண்டி போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒன்றும் கடி இல்லைன்னு அப்படியே வந்து நிற்காங்க. அது போடுற பொம்மையை பாருங்களேன். இதோட முன்னாடி வீடியோவில் வந்து பதிவிட்டிருப்பேன். சின்ன பொம்மையை ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பொம்மை தான் இன்றைக்கி ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சின்ன சைஸ் தான். எவ்வளோ கொண்டு இருக்குன்னு பாருங்கள். பொடி பொடி மீன்கள் தான் இருக்குது. அதாவது பிடிக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கோம். முயற்சி பண்ணுவோம். அந்த அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது கூட கொடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நல்ல சைஸு தான். 1/2 கிலோ இருக்குமா? 1/2 கிலோ இருக்கும். பரவாயில்ல, எதுவுமே இவ்வளோ நேரம் கடி இல்லை. அங்கே கரையிலேருந்து போட்டு வராங்க. பிடிச்சிக்கிறா. 2 சின்ன குட்டி பிடிச்சிருக்காங்க. அதையும் காட்டுறேன். அடுத்தது ஸ்ட்ரைக் இருந்தால் உடனே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸ்ட்ரைக்கில் 2 சின்ன குட்டி கிடக்கு. அதுக்கு இது பரவாயில்ல சொல்ல போனால். ரைட்டு. இன்னும் மீன் எடுத்துகிட்டு அடுத்த ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய குப்பை வருது சொல்ல போனால். ஹார்ட்வேர் தான் போடுறாங்க, சாஃப்ட்வேர் கிடையாது. அடுத்த ஒரு மீத்திட்டாங்க. சின்ன சைஸ் தான் கிடைக்கு. அண்ணன் ஒரு எவ்வளோ இதமா பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பாட்டு போட்டுக்கிட்டு. கம்முன்னு பாட்டு கேட்டுக்கிட்டே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீன் அடிச்சுட்டு அதை பாருங்க. பார்த்தீங்களா, இந்த ரோடு கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம். ஆமாம், கரெக்டாக அடிச்சதுன்னு சொன்னீங்களா, கேட்ச் பண்ணிட்டேன். இந்த முள்ள கிடுகுடி அடி வரா போவேன். அடியா, நான் குப்பை எடுத்துட்டு வருதுன்னு நினைச்சேன். அதிகபட்சம் குப்பை தானே வருது. அடுத்தடுத்து அண்ணனை பிடிச்சிட்டு இருக்காங்க. சாம்பல் அங்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னாங்க. சரி, அவங்க பிடிச்சாலும் காட்டுறேன். நம்ம குச்சி வெளியே நிற்கி. மிஸ் ஆகிட்டு அந்த போச்சே அடுத்த மிஸ் ஆகிட்டு தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை. அது நிறைய குப்பை மாட்டுதுன்னுப்பா. நல்லா பண்ணும். ஏதாச்சும் மிஸ் ஆகிட்டா. போட்டாங்க பார்த்தீங்களா, மிஸ் ஆகிட்டு. அடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். போட்டுகிட்டே இருக்கணும். ஐயா போட்டவொடனே கடிக்கலையே அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிடிக்க முடியாது. தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். மீன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு அங்கே பிடிக்கும். இதை பாருங்க, அங்கிட்டு பார்த்து பேசுகிற ஒன்று இங்கிட்டு தூக்கிட்டாங்க. அண்ணன் வந்து மேக்சிமம் அந்த மாதிரி மீன் எடுக்க மாட்டாங்க. நம்ம கூட வந்தவங்க வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறனால தான் இப்போ உள்ளே போடுறாங்க. இல்லை இதெல்லாம் பறக்கவே மாட்டாங்க. நானும் பல நாள் பார்த்துருக்கேன். உள்ள தூக்கி போட்டு வருவாங்க. 1/2 கிலோ சைஸ் இந்த மாதிரி தான் எடுப்போம். இப்போ அந்த அண்ணனுக்கு கறிக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. மீன் கறி விசேஷமாக இல்லை, சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. வேறு பார்க்குற நண்பர்கள் சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேவை இருக்கிறதுனால எடுத்துருக்கோம்.
நல்லா பொழுது சாய போகுது. நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு வந்தோம். வரும்போது அந்த அண்ணனும் வந்துட்டாங்க. நம்ம போட்டு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆன உடனே இங்கிட்டு திரும்பி பார்த்தேன், நம்ம மீன் மிஸ் ஆகிட்டு. அண்ணன் வந்து கட்டை போட்டுருக்காங்களா, 3 முள் மிஸ் ஆகாது. நம்ம வந்து சாப்பிட்லூர் போடுவோம், ஒரு முள் சிங்கிள் முள் நிறைய மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து தொட்டாலே லாக் ஆகிடும் லைட்டாக. காற்று ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பாருங்க அதிகபட்சம் இப்படி குப்பை தான் வரும். இப்படி எடுத்து ஒரு 10, 20 தடவை 30 தடவை எடுத்து போடணும். மாட்டோம் நம்ம மாச்சை போட்டு நின்றுட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிடிக்க முடியாது. பதிலாக குப்பை எடுத்துகிட்டு திருப்பி காசு பண்ணணும். திருப்பியும் குப்பை கூட வரலாம், ஏன்னா அதிகமாக குப்பை கிடக்கு. இந்த காற்றுக்கும் அதுக்கும் கல் ஓரங்களில் நிறைய குப்பை ஒதுங்கிட்டு. இவ்வளோ நேரம் அண்ணன் காசு பண்ணது எல்லாத்தையும் நான் பதிஞ்சிருந்தேன்னீங்களேன், உங்களுக்கு பார்க்கவே முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஹவருக்கு மேலே எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியும் ஒரு 5-6 மீனுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் பிடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் பருவட்டும் கிடையாது, தான் கடிச்சிட்டு இருக்கு. நம்மளும் ஒரு மீன் தூக்கிட்டோம். இல்லை எல்லாரும் அண்ணா தூண்டி கொடுக்குறத பார்த்துருப்பீங்கள, அவங்க தந்த பொம்மை தான். சூப்பராக இருக்குல்ல, சின்ன சின்ன பண்டாரி பிடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். கட்டி சம்மாச்சா பண்ணியாக இருக்கும். ஆனால் முள் வளைஞ்சிட்டுப்பா பாருங்களேன், முள் எப்படி வளைஞ்சிட்டு பார்த்தீங்களா, முடுகோன் மீனுக்கு முள் வளைஞ்சிட்டு. இவ்வளோ தான் மீன் சைஸு. முள் என்ன நிலைமை, முள் அங்கிட்டு பெண்ட் ஆகிட்டு பாருங்க. சாமான் ஃபஸ்ட்டாரு இப்படி நேரம் லாட்டு கிடந்தாரு. அதாவது அவங்களுக்கு ஒழுங்காக காசு பண்ண தெரியல, கல் ஓரத்தில் வச்சு அப்படியே நைஸாக இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு மீன் கடிச்சிதுனே அப்படின்னாங்க. சரி போட்டு பாருங்க, திருப்பி கடிக்கான்னு பார்ப்போம். இந்த தூக்கிட்டாக பாருங்க. எப்படியோ வெற்றிகரமாக இந்த சின்ன ஒரு வெள்ளை கலர் வாங்கினதுக்கு பிடிச்சிட்டோம். ஆமாம், வெற்றி வெற்றி வெற்றி. ஆனால் இப்போ இந்த சைஸில் மீன் பிடிச்சிருக்காங்க, யாருக்குன்னா முன்ன குட்டியும் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ தான் மொதல் மீன் பிடிச்சிருக்காங்க. கல் வாரத்தில் அப்படியே அசிச்சு. ஆமாம், நம்ம பிடிச்ச மீனை பைக்கில் போடணும்னு கல்லுக்குள்ளே போட்டோம்னுப்பா. சொல்ல போனால் அவங்க கையில் கொடுத்தா ஸ்லிப்பாக இப்படி இடையில விழுந்துட்டு எடுக்க முடியல. உள்ள கேப்பு இடுக்குள்ளே போயிட்டு. சரி போனால் போகுது அப்படிங்கிறதுக்குன்னா பாசை அப்படியே போட்டு ஆண்டுக்கிட்டே இருந்தார். நான் தூக்கிட்டாங்க டாபால்னு. இந்த ரவுண்டாவது மீனை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் அந்த பொழுது அடைஞ்ச உடனே தான் அவங்களுக்கு அடிச்சிருக்கு. யாருக்குனவே போட்டு இழுத்துட்டு இடந்தாங்க. பார்த்துக்கோங்க, படக்கு லேசாக பிடிச்சிட்டு விட்டுருக்கும் போல். இவன் எவனோ பசி கோளாறில் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். படலுக்கு வந்து பிடிச்சிட்டு சரி அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம், இல்லை நம்மளால் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அந்த ஒரு மீன் வம்பா போச்சு. அது நம்ம கவனக்குறைவு. இனிமேல் அந்த மீன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் கல்லுக்குள்ளே நிறைய பூனைகள் கிடக்கு. அந்த பூனை தான் எடுத்து திங்கும். சொல்லப்போனால் நான் நிறைய இந்த கல்லுக்குள்ளே மீன் விட்டுருக்கேன். இன்றைக்கி அதில் ஒரு அனுபவம். நம்ம பதிஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எடுக்க முடியல. பதிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே விழுந்துச்சுன்னா அதையும் எடுத்துருப்பேன். இந்த பாருங்கள் இடைக்குள்ள எப்படி கிடக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. இது என்ன ஆகுன்னா அப்படியே துள்ளி கேப்பு இடையில போய் விழுந்துடும். பார்த்துக்கோங்க, கல் சைஸை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கல் இருக்குது. இந்த கல்லில் எல்லாட்டி இடையில உள்ளே போய் விழுந்துட்டுனீங்களா, கை உள்ளே ஓட்டம்னா எப்படி எடுக்க முடியும் பாருங்கள். சட்டான ஸ்லிப்பாகி விழுந்தது தான். சோழி முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் போட்டோம். சின்ன மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன். அடுத்து நம்ம எப்பவும் போடுற போட்டோம் பார்த்துக்கோங்க. தூக்கியாச்சு ஒரு மீனை. பார்த்தீங்களா, நல்லா சைஸு அடிச்சு இழுத்துட்டாங்க. அப்போ இதே கொஞ்சம் வெள்ளனே அடிச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருப்பேன். அந்த எண்ணம் போடும்போது வந்து நல்லா வெளிச்சம் இருந்துச்சு, அதனால் ஒரு ஸ்ட்ரைக் ஆட்டியிருப்பேன். நம்ம போடும்போது இருட்டி பார்வைட்டு பிடிக்கணும்னா இருட்டி இதுன்னு சொல்ல போனோம். பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம எப்பவும் போடுற சாப்பிட்டு தான் போட்டிருக்கோம். நான் வந்து அதிகமாக சாப்பிட்டு தான் பிடிச்சிருக்கேன். ஆட்லூரை விட சாப்பிட்டு தான் அதிகமாக பிடிச்சிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம வீடியோஸில் உள்ளே போட்டிருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் அதையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருங்க. அடுத்து எதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பயங்கரமாக
போட்டாங்க பார்த்தீங்கன்னா ஹார்லூர், அது வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். என் கை இருக்கு இன்னும் இருக்கு. நண்டு எல்லாம் சாப்பிட்ருக்கோம், அதான் நினச்சிக்காங்க. நண்டு மீன் எல்லாமே வாங்கிட்டு வச்சுருக்கோம். வச்சுக்கிட்டே நம்ம பொம்மையும் பிடிக்கும். நம்ம யாருக்குன்னு ஒரு வீடியோஸில் அப்படி காட்டியிருக்கோம். அந்த வீடியோஸில் போய் பாருங்கள். சரி, இதை நம்ம உள்ள போட்டுரும். செப்புளி அதனால பார்த்தா இந்த குடுப்பு கொடுத்தானே. அப்பா என்ன குடுப்பு கொடுத்தான்? செப்புளி எப்படி இருக்கா பாருங்க. என்ன வருது வருது. நைட்டு நேரங்களால தான் உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியல, இல்லைன்னா செம்ம ஃபைட். இப்போ சரியான போயிட்டுண்ணே, நான் பார்த்தேனே, எடுக்க முடியலண்ணே. நைட்டுங்கனால செல்லு வந்து நான் பக்கத்தில் நின்னா தான் தெரியும். இப்போ அதான் ரீசன். நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா மீனை பிடிச்சி மட்டும் காட்டுற, மீன் பிடிக்கிறத காட்ட மாட்டேங்கன்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய வீடியோ நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதைத்தான் சொல்லுவேன் திருப்பி. உங்களுக்கு இவ்வளோ ஷேர் பண்ணுறேன்னா நான் ஷேர் பண்ண மாட்டேனா? இதை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். என்ன குடுப்பு கொடுத்தானா? நீங்கள் போராட்டத்தை எடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். தெரியாது. பாருங்க என்ன கடி அடிக்காம பாருங்க. ஏப்பா பிடிச்சாச்சு நண்பா. எப்படி இருக்கு? தரமாக இருக்கா? நம்ம செய்க ஃபுல்லாக நைட்டு நேரங்களில் தான் இருக்கும். அந்த ஒன்று தான் ப்ராப்ளம் நம்மகிட்ட. இந்த செப்புளி பண்டாரி ஸ்டிக் தூண்டி கொண்டு வந்துட்டேன்னா நைட்டு நேரம் தான் நான் அதிகமாக மீன் பிடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. கண்ணை பாருங்க எப்படி இருக்காம பாருங்க. ஒரு தூக்கிட்டோம். ஆனால் இப்போ எந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா? செத்த பிறகு வந்து வேறு கலருக்கு வந்துடும். இப்போ தான் இந்த கலரில் இருக்கும். செத்த பிறகு வேறு கலரில் வரும். ஒரு மாதிரி வெள்ளை கலர் மாதிரி ஒரு மாதிரி கலர் அடிச்சுட்டு வந்துடும். அதையும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. மொத்தம் எத்தனை மீன் பிடிச்சிருக்குன்னு காட்டுறோம், அதையும் பாருங்கள். இதை நம்ம உள்ளே போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம தூண்டி போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீனை காட்டுறேன். அந்த அண்ணன் பிடிச்சதை காட்ட முடியல, அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம பிடிச்சதை காட்டுறேன். இதை பாருங்கள், ஒரு செப்புளி, நல்ல சைஸ் செப்புளி, ஒரு பண்டாரி. பார்த்தீங்களா? ரெண்டு மீன் நம்ம தூக்கியிருக்கோம். ஒரு மீன் கல்லுக்குள்ளே விட்டுட்டோம். இது நம்ம சாம்பலில் பிடிச்சது. அவங்களும் வந்ததுக்கு ஒன்று போட்டாங்க. ஆகமத்தில் ஒரு 3 மீன் பிடிச்சிருக்கோம். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.